வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வேலவா முருகா, அறுபடை வீடு கொண்ட ஆனந்த வடிவே, தமிழரிதயத்தில் என்றும் வாழும் தெய்வம், அறிவும் அன்பும் வீரமும் ஒன்றாக கலந்த பரம்பொருள். அவரின் அருளை பெற இன்று நாம் பயணம் செய்ய போவது முருகப்பெருமானின் புனிதமான அறுபடை வீடுகளுக்கு. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இங்குதான் சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வ யானையை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். மலைகளுக்குள் செதுக்கப்பட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கிறது. திருப்பரங்குன்றத்தில் முருகனை தரிசிப்பவர்கள் திருமண தடை நீங்கி குடும்ப வாழ்வில் அமைதி பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. வெற்றிவேல் முருகன் என்ற ஒளி இந்த மலை முழுவதும் இன்றும் எதிரொலிக்கிறது. கடலோரத்தில் அருள்பாலிக்கும் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். இங்குதான் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அசுரனை அழித்து தர்மத்தை காத்த வீரன் எம்முருகன். அலைகள் கரையை தழுவும் அந்த நேரத்தில் முருகா என்று ஒருவர் அழைத்தாலே அவர் மனக்கவலை கரைந்து போகும் என பக்தர்கள் சொல்வார்கள். திருச்செந்தூரின் காற்றே வீர மாதிரி. அது பக்தியின் வாசம் கொண்ட காற்று. 3ஆம் படை வீடு பழனி. பழம் நீ என்ற ஞானத்தின் அர்த்தத்தை உலகுக்கு உணர்த்திய இடம். அன்னையும் அப்பனும் கொடுத்த ஞான பழத்தை விட உண்மையான ஞானமே உயர்ந்தது என்பதை இளம் வயதிலேயே உணர்த்தியவர் முருகன். கையில் தண்டாயுதம், உடலில் கோவணம், முகத்தில் அமைதி. பழனி மலையை ஏறும் ஒவ்வொரு அடியிலும் பாவங்கள் கரைகின்றன என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஹரோஹரா ஹரோஹரா என்ற கோஷம் மனதை நடுங்க வைக்கும். 4ஆம் படை வீடு சுவாமிமலை. இங்கு ஒரு அதிசயம் நடந்தது. மகன் தந்தைக்கு குருவான இடம் இது. பிரணவ மந்திரமான ஓம் என்ற அர்த்தத்தை சிவபெருமானுக்கே முருகன் உபதேசம் செய்தார். அதனால்தான் இங்கு முருகன் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். அறிவை தேடுபவர்கள், கல்வியில் முன்னேற வேண்டும் என்று விரும்புபவர்கள் சுவாமிமலையை தரிசிக்கிறார்கள். 5ஆம் படை வீடு திருத்தணி. போரின் கோபம் அடங்கி அமைதியாக அமர்ந்த முருகனின் திருத்தலம் இது. இங்கு முருகனை தரிசிப்பவர்கள் மன அமைதியும் தைரியமும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. மலையின் மேலிருந்து வீசும் தென்றல் ஒரு தெய்வீக அமைதியை நமக்கு தருகிறது. கஷ்டத்தில் இருக்கும் மனதுக்கு திருத்தணி ஒரு மருந்து போன்ற இடம். 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. இயற்கை சூழ்ந்த பசுமையான மலையில் வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் அருள்பாலிக்கும் முருகன். ஔவையாரின் அகந்தையை உடைத்து ஞானத்தின் உண்மையை உணர்த்திய புனித நிலம் இது. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்ற அந்த கேள்வி இன்று வரை தமிழர்களின் நினைவில் வாழ்கிறது. இங்கு செல்லும் ஒவ்வொருவரும் இயற்கையுடன், இறைவனுடன் ஒன்றாகி விடுகிறார்கள். அறுபடை வீடுகள் என்பது வெறும் கோவில்கள் அல்ல, அவை வாழ்க்கையின் 6 பாடங்கள். வீரம், அறிவு, அமைதி, அன்பு, பக்தி, ஞானம். இவை அனைத்தையும் நமக்கு கற்றுத்தரும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். வெற்றிவேல் வீரவேல் என்று மனதார சொல்லுங்கள். முருகனின் அருள் உங்கள் வாழ்க்கையை என்றும் நிலைத்திருக்கட்டும். வேலவா முருகா, ஹரி ஓம்.